சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 7/4/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்குவோம். இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்விரை பஞ்சமி திதி மாலை 4:35 வரைக்கும் இருக்கும். அதனைத் தொடர்ந்து தேய்விரை ஷஷ்டி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா கேட்டை நட்சத்திரம். நாளைய தினம் அதிகாலை 5:52 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து மூலம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. நாளைய தினம் அதிகாலை 5:52 வரையில், அதாவது கேட்டை நட்சத்திரம் இருக்கின்ற வரையில் இந்த நாளானது ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அமிர்த யோகம் என்பதும் வந்து விடுகிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு வியதிபாதம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா தைத்திலம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் அந்த யோகம் வியதிபாத யோகம் என்பது இருப்பதால் இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே வியசிரா அப்படிங்கிறத கொடுத்திருப்பார். இது என்ன வியசிரா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வியதிபாத சாத்தம் என்பதுதான் அதற்கான விளக்கம். ஒரு வருடத்திலே 96 நாட்கள் முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாட்களாக வரும் ஷண்ணவதின்னு சொல்லுவார். அந்த வரிசையிலே இந்த நாளும் ஒரு நாளாக அமைந்திருக்கிறது என்பதுதான் அந்த வார்த்தைக்கான பொருள். இது போக இன்றைய தினம் அந்த தேய்விரை பஞ்சமி நாள், அதுவும் இந்த சைத்திர மாசத்திலே வரக்கூடிய சைத்திர பகுல பஞ்சமி என்பதை வராக ஜெயந்தியாக பார்ப்பார்கள். ஆக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே வராக ஜெயந்தி என்பதையும் கொடுத்திருப்பார்கள். சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:04 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:17 சந்திர அஸ்தமனம் என்பது காலை 9:36 சந்திர உதயம் என்பது இரவு 10:47 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:29 முதல் காலை 6:04 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் 3:14 முதல் மாலை 4:45 வரையிலும், யமகண்டம் என்பது காலை 9:07 முதல் பகல் 10:39 வரையிலும், குளிகை காலம் என்பது மதியம் 12:11 முதல் 1:42 வரையிலும் நீடித்து இருக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:39 வரைக்கும் கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு வடக்கே சூலம். பகல் 10:57 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக பால் அருந்து விட்டு வடக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருப்பார். இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக, இது ஆன்மீக தகவலாகவும் பார்க்கலாம், ஒரு ஜோதிட தகவலாகவும் பார்க்கலாம். இன்றைய தினம் வராக ஜெயந்தி அப்படிங்கிறத கொடுத்திருக்கோம் இல்லையா. இந்த வராக ஜெயந்தின்னு சொன்னா, வராகம் அப்படின்னு சொன்னா நமக்கு அந்த பன்றி என்கின்ற அந்த மிருகத்தினுடைய அந்த முகமானது ஞாபகத்திற்கு வந்து விடுகிறது அல்லவா. வராக ரூபம் அப்படின்னு சொன்னாலே அது பன்றியினுடைய திருவடிவம் தான். அதுவும் இப்ப பார்த்தோம்னா நிறைய ரிங்டோன் ஆகட்டும், நிறைய காலர் டியூன் ஆகட்டும், எல்லாமே அந்த வராக ரூபம் தெய்வ வரிஷ்டம் அப்படிங்கிற அந்த பாட்டை வச்சுட்டு இருக்கா. அது ஒரு புகழ்பெற்ற திரைப்படத்தினுடைய பாடலாக அமைந்திருந்தாலும் அந்த கம்போசிஷன் ஆகட்டும், அந்த பாடல் வரிகள் ஆகட்டும், அது ரொம்ப நல்லாவே இருக்கிறதுனால எல்லாருமே அந்த மியூசிக் மேல ரொம்ப ஒரு லயிச்சு போய் அந்த பாட்டை, அந்த வராக ரூபம் தெய்வ வரிஷ்டம்ங்கிற அந்த பாட்டை வச்சுட்டு இருக்கா. எல்லா இடத்துலயுமே அதை வந்து நிறைய ரீல்ஸ் எல்லாம் கூட அந்த பாட்டை வந்து ஆடியோ டப் பண்ணி போட்டு இருக்கா. அந்த சாங்கை வந்து டவுன்லோட் பண்ணி அதையே மிக்ஸ் பண்ணி தான் எல்லாருமே அந்த பாடல்களை வச்சு போட்டு இருக்கா. நான் ஏன் இந்த நேரத்தில் இந்த வராகத்தை பற்றி பேசுகிறேன்னு சொன்னா, ஒரு நேயர் வந்து சந்தேகத்தை கேட்டிருந்தார். இந்த பன்றிகளின் மேல் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய கிரகம் எது அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. பொதுவா நம்முடைய தமிழகத்தை பொறுத்தவரை பன்றி அப்படின்னு சொன்னா அது வந்து ஒரு அருவருக்கத்தக்க ஒரு மிருகமாக பார்க்கப்படுகிறது இல்லையா. ஏன்னா பன்றினாலே அது வந்து சாக்கடையில போய் பொருளோ, மண்ணுல பொருளோ, சேத்துல பொருளோ, பொதுவாக சாக்கடையில தான் படுத்துட்டு இருக்கும். அப்புறம் தேவையற்ற கழிவுகளை எல்லாம் போய் சாப்பிடும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். அதுபோல் அந்த மாதிரி ஒரு அழுக்கான ஒரு மிருகமாக அதனை பார்ப்பதால் அங்கே என்ன கிரகத்தினுடைய ஆதிக்கம் வர்றதுன்னு சொல்லி பார்த்தோம்னா சனி என்கின்ற அந்த கிரகத்தினுடைய ஆதிக்கம் என்பது வந்து விடுகிறது. நம்ம உடனே பெருமாளோட ஒப்பிட்டு பார்ப்போம் தெரியுமா. சனிக்கிழமை அப்படின்னு சொன்னாலும் பெருமாள் ஞாபகத்துக்கு வந்துருவார்.
அதுவும் பெருமாள் தானே வராக அவதாரம் எடுத்தார் அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்த வராகத்தோடு இந்த சனிக்கிழமை மற்றும் பெருமாளையும் ஒப்பிட்டு பார்ப்போம். இந்த சனி என்கின்ற கிரகத்தினுடைய தாக்கம் அதிகமாக அந்த வராகத்தின் மீது இருக்கும். அதனால மகர ராசி, கும்ப ராசி அல்லது மகர லக்னம், கும்ப லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு அந்த வராக ரூபத்தின் மீது மிகவும் ஈடுபாடு இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி இருப்பார். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னும் ஒரு சில பேர் அந்த வராகத்தை எப்படி பார்ப்பார்கள் சொன்னா, இந்த வராக அவதாரத்தை மகாவிஷ்ணு எப்போ எடுத்தார்னு பார்த்தோம்னா, இந்த பூமியை குடைந்து செல்வதற்காக எடுத்தார். அப்படியே நோண்டி 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 பூமிக்குள்ளாக நோண்டி 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 பூமிக்குள்ள அடியில போறார் இல்லையா? இதுபோல் பூமிக்கு உள்ளாக அந்த பாதாள லோகத்தினை நோக்கி செல்லக்கூடிய, அந்த கீழே செல்லக்கூடிய அந்த ஒரு எண்ணத்தை கொடுக்கக்கூடிய, அந்த ஒரு பலத்தினை கொடுக்கக்கூடிய கிரகம் எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அது ராகு என்கின்ற கிரகம்தான். அதனால ராகுவினுடைய தாக்கம் பெற்றவர்களுக்குத்தான் அந்த வராக ரூபத்தின் மீது ஈடுபாடு என்பது அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த திருவாதிரை, சுவாதி, சதயம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் அல்லது அந்த லக்னத்திலேயே ராகு இருக்க பிறந்தவர்கள்லாம் பார்த்தோம்னா அந்த வராக மூர்த்தத்தின் மீது அல்லது வாராகி அன்னையின் மீது, ஏன்னா ராகுன்னு சொன்னா நம்ம துர்க்கையோட ஒப்பிட்டு பார்க்கிறோம். துர்க்கையோட ஒப்பிட்டு பார்க்கறதுனால அங்க அம்பாள் ஸ்வரூபமா இருக்கிறது இந்த வராகி அப்படிங்கிற அன்னை தானே. இந்த திருவாதிரை, சுவாதி, சதயத்திலே பிறந்தவர்களுக்கும் அல்லது லக்னத்திலேயே ராகு பலம் இருக்க பிறந்தவர்களுக்கும் அந்த வாராகி அன்னையின் மீது அளவு கடந்த ஈடுபாடு என்பது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதை தனியா பிரிச்சு பார்க்கிறார். ஆக வராக ரூபத்தின் மீது தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய கிரகம் எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அது ராகு என்கின்ற கிரகம் தான் அப்படிங்கிற மாதிரி வச்சிருப்பார். இன்னும் ஒரு சில பேர் எப்படி தெரியுமா ஒருபடி மேலே சென்று பார்ப்பார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த வராக ரூபம் என்பது குருவினுடைய அம்சத்தை பெற்றது. முழுக்க முழுக்க அது உபதேசம் செய்யக்கூடிய, ஒரு ஞானத்தை போதிக்கக்கூடிய ஒரு ரூபமாக அமைந்திருக்கிறது. அந்த வராகர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எல்லா ஆலயங்களிலுமே லக்ஷ்மி வராகர் சன்னதி அப்படிங்கிறத வச்சிருப்பார். எப்படி ஒரு ஹயக்ரீவர் என்கின்ற தெய்வத்தை கல்வி கடவுளாக பார்க்கிறோமோ அதேவேள் வராக ரூபம் என்பது ஒரு ஞானத்தை போதிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த போதனைகளை செய்யக்கூடிய ஒரு குருவாக இருந்து வழி நடத்துகிறது இந்த வராக ரூபம் என்பது. ஆக வராக ரூபத்தின் மீது தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய கிரகம் என்பது அது குரு தான். அதாவது குரு ஆனவர் ஜாதகத்திலே எவர் ஒருவருக்கு ஆட்சி பலம் பெற்றிருக்கிறதோ அவர்களுக்கு இந்த வராக அம்சத்தின் மீது ஈடுபாடு என்பது வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தரப்பினர் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். எப்படி பார்த்தாலும் இன்னும் ஒரு சில பேர் பார்த்தோம்னா வாராகி என்பது பார்த்தோம்னா அது படை தளபதி. அதே மாதிரி பூவராக சுவாமி தான் இவருக்கு பேரு. பூமியை தன்னுடைய அந்த வராகத்தினுடைய அந்த முகத்தின் மேல், அந்த மூக்கின் மேல் பூமியை சுமந்து கொண்டு வந்திருப்பார். பூமி காரகன்னா செவ்வாய். அதே மாதிரி வாராகி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது ராஜராஜேஸ்வருடைய படை தளபதியாகவே பார்க்கப்பட்டது. அந்த தளபதி அப்படின்னு சொன்னாலே ஒரு போர்க்கோலம் பூண்டு இருந்தாலே அதற்கு அதிபதி என்பது செவ்வாய் தானே. ஆக செவ்வாயினுடைய தாக்கத்தை பெற்ற மிருகசீருஷம், சித்திரை, அவிட்ட நட்சத்திரக்காரர்களும் அல்லது மேஷம், விருச்சிக ராசிக்காரர்களும் இவர்களுக்குத்தான் வராகி மேல ரொம்ப ஈடுபாடுங்கிறது அதிகமாக இருக்கும். அல்லது லக்னத்திலேயே செவ்வாய் அமைய பெற்றவர்கள் அல்லது ஜாதகத்திலேயே செவ்வாய் ஆட்சி அல்லது உச்ச பலத்தினை பெற்றவர்களுக்குத்தான் அந்த வராகியின் மீது மிகவும் ஈடுபாடு என்பது இருக்குங்கிற மாதிரி செவ்வாய் கிரகத்தையும் கொண்டு வந்து தொடர்பு படுத்தி பார்த்திருப்பார்கள். இப்படி எந்த கிரகத்தை வேணா கொண்டு வந்து தொடர்பு படுத்தி பார்க்கலாம் சொன்னா கூட சந்திரன் என்கின்ற கிரகத்தோடு கொண்டு வந்து வராகத்தை தொடர்புபடுத்த மாட்டார்கள். அதே மாதிரி சுக்கிரனையும் தொடர்புபடுத்த மாட்டார்கள். அதே மாதிரி நம்ம பார்த்தோம்னா இந்த புதன் என்கின்ற கிரகத்தையும் கொண்டு தொடர்புபடுத்தி பார்க்க மாட்டார். இந்த கிரகங்களை தவிர மற்ற கிரகங்கள் எல்லாம் கொண்டு தொடர்புபடுத்தி பார்க்கிறான்னு சொன்னா இந்த வராகத்தினுடைய அம்சம் என்பது ஒரு தனித்துவம் பெற்றதாக இருக்கிறது. அதுவும் இந்த கலியுகத்தை பொறுத்தவரை சொன்னோம்னா அதாவது இந்த வாராகி பூஜையாகட்டும், பூவராக சுவாமியினுடைய பூஜையாகட்டும், இது அத்தனையுமே ரகசிய பூஜைகளாகத்தான் செய்யப்பட்டன. உங்களுக்கு ஒரு தகவலுக்காக நான் சொல்றேன். திருமானிக்குழி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பன்ருட்டி மற்றும் கடலூருக்கு இடையே அந்த திருமானிக்குழி அப்படிங்கிற ஒரு ஊர் உண்டு. அந்த ஊர்ல பார்த்தோம்னா சிவன் தான், பரமேஸ்வரன் தான் அங்க பிரதானமான மூலவர். ஆனா அங்க பார்த்தோம்னா எப்பயுமே ஸ்கிரீன் போட்டுதான் வச்சிருப்பார். தீபாரதியின் நேர் மட்டும்தான், மகா தீபாரதியின் மட்டும்தான் அந்த ஸ்கிரீனை திறப்பா. மற்ற நேரங்களிலே அங்க ஸ்கிரீன் போட்டிருப்பா. அந்த ஸ்கிரீன்ல பீமரத ருத்ரன்கிறவர் இருப்பார். அவருக்கு மட்டும்தான் சாதாரணமா நம்ம போனோம்னா தீபாரதனை பண்ணி ஊதி பிரசாதத்தை கொடுப்பா. அது ஏன் அங்க ஸ்கிரீன் போட்டே வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அங்கே மகாவிஷ்ணுவானவர் அந்த வராக ரூபம் எடுத்து பரமேஸ்வரனை ரகசிய பூஜை செய்து கொண்டிருக்கிறாராம். எப்பொழுதுமே அவர் மகாவிஷ்ணுவானவர் வராக ரூபத்தோடு பரமேஸ்வரனை ரகசிய பூஜை செய்து கொண்டிருப்பதால் அங்கே திரை போட்டுத்தான் வைத்திருப்பார்கள் மகா தீபாராதனை நேரத்தை தவிர.
ஒரு தகவலுக்காக சொல்றேன். ஆனால் இந்த காலத்தை பொறுத்தவரை இந்த வராக சுவாமியினுடைய பூஜையாகட்டும் அல்லது வாராகி என்கின்ற அந்த தேவதையினுடைய பூஜையாகட்டும், அது ரகசிய பூஜையிலிருந்து வெளியே வந்து எல்லோருமே வழிபடக்கூடிய ஒரு விஷயமாக அமைந்திருக்கிறது அல்லவா. எல்லோருக்குமே இந்த வராகி மேலையும் சரி அந்த வராக சுவாமியின் மீதும் சரி மிகுந்த ஈடுபாடு என்பது வந்து கொண்டிருக்கிறது. அதனாலதான் இந்த வராக சுவாமியை எந்த கிரகங்கள்லாம் தொடர்பு கொள்கிறது அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சியை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நம்ம குறிப்பா சொல்லணும்னா அடியேனை பொறுத்தவரை இந்த வாராகி அல்லது வராக சுவாமி இவர்களின் மீது தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய கிரகம் எது, பிரதானமான கிரகம் எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த வராக ரூபம் என்று எடுத்துக்கொண்டாலே ராகு என்கின்ற கிரகம்தான் பிரதானமான இடத்தினை பிடிக்கிறது. இந்த பூமியை நோண்டி செல்வதாகட்டும் அல்லது இந்த வேகம் என்பதாகட்டும், வீரம் என்பதாகட்டும், விவேகம் என்பதாகட்டும், அது அத்தனையும் ஒருங்கே இணைய பெற்ற, இந்த குணங்கள் அத்தனையும் ஒருங்கே இணைய பெற்ற கிரகம் எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அது ராகு என்கின்ற கிரகம்தான். அதனாலதான் ஜாதகத்திலே இந்த ராகு தோஷத்தினை பெரிதாக பெற்றவர்கள் வராகி அன்னையை வணங்கி வந்தாலே ராகு தோஷம் நீங்கிவிடும், அல்லது பூவராக சுவாமியை வணங்கி வந்தால் கூட இந்த ராகு தோஷம் என்பது நீங்கிவிடும் என்பதை ஜோதிட பெரியோர்கள் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.